Experience senior living inside Chennai from Elements starting at rupees 85 lakhs. Call 9790399039. இந்தியாவில் இதயம் தொடர்பான நோய்கள் அதிகரித்து வருகின்றன. சில ஆண்டுகளில் இளம் வயதினரிடையே கூட மாரடைப்பு போன்ற நோய்கள் அதிகம் காணப்படுகின்றன. இதய நோயால் இளம் வயதில் உயிரிழப்போர் எண்ணிக்கை அதிகரித்து வரும் நிலையில் இதய சிகிச்சைக்கான மருந்துகளின் விற்பனையும் 50% வரை உயர்ந்துள்ளது. ஃபார்மாரேஸ் என்ற மருத்துவ விற்பனை ஆய்வு நிறுவனம் நடத்திய ஆய்வில் கடந்த 5 ஆண்டுகளில் இதய நோய் மருந்துகள் மற்ற நோய்கள் தொடர்பான மருந்துகளை விட அதிகமாக விற்பனையாகியுள்ளன. 2021ஆம் ஆண்டு ஜூனில் 1761 கோடி ரூபாய்க்கு இதய மருந்துகள் விற்கப்பட்டிருந்த நிலையில் 2025ஆம் ஆண்டில் அது 2645 கோடி ரூபாயை தொட்டுள்ளது. இது ஆண்டுக்கு சராசரியாக 10.7% விற்பனை வளர்ச்சியை காட்டுகிறது. இதன் காரணமாக மூத்த குடிமக்களின் எண்ணிக்கையின் உயர்வு, உயர் இரத்த அழுத்தம், கணிப்பிற்கான புதிய கருவிகள், இதய நோய்கள் குறித்த விழிப்புணர்வு ஆகியவை குறிப்பிடப்படுகின்றன. நவீன கருவிகளின் வருகையால் நோயை விரைவாக கண்டறிந்து முறையான சிகிச்சை அளிக்க முடிகிறது. மத்திய அரசின் புள்ளி விவரங்கள் காட்டுவது போல நாட்டில் ஏற்படும் உயிரிழப்புகளில் 63% தொற்றாத நோய்களால் ஏற்படுகின்றன. இதில் 27% உயிரிழப்புகள் இதய சம்பந்தப்பட்ட நோய்களால் ஏற்படுகின்றன. இளம் வயதினர் உட்பட பொதுமக்கள் இதய ஆரோக்கியம் குறித்த விழிப்புடன் இருக்க வேண்டும் என்பது நிபுணர்களின் எச்சரிக்கையாக இருக்கிறது.